ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த விநாயக சதுர்த்திக்கு ரொம்பவும் ஹெல்தியான ஒரு ஹை ப்ரோட்டீன் ரெசிபீஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு உங்களுக்கு 3 விதமான ரெசிபீஸ் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அரிசி மாவு, ஒயிட் சுகர் இது எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி ஸ்பைசி கொண்டுக்கடலை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நைட்டே நான் கொண்டுக்கடலையை ஊற வச்சிட்டேன். நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு வந்துடலாம். கொண்டுக்கடலை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்து லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 6-7 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக வெந்துடும். பாருங்கள், நான் ஒரு 7 விசிலுக்கு குக் பண்ணியிருந்தேன். சூப்பராக வெந்துருச்சு. நம்ம அது தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 6 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, துருவி வச்ச ஃப்ரெஷ்ஷான தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிக்சியில் போடுறத விட கையில் துருவி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச கொண்டுக்கடலையை இதில் சேர்த்து கொஞ்சம் போல் உப்பு, ரொம்ப கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் இதை நல்லா நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா காரசாரமாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரிசி மாவே இல்லாத ரொம்பவும் சாஃப்டான, நான் சொல்கிற மெத்தடில் இந்த கொழுக்கட்டை நீங்கள் பண்ணும்போது காலையில் செஞ்சாலும் ஈவினிங் வரைக்குமே நல்ல சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பூரணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ கடலைப்பருப்பு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 7-8 விசிலுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள், கொஞ்சம் போல் தான் தண்ணி இருக்குது. இப்போ இந்த தண்ணியோடு நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பல்ஸ் மோடில் ஒரு 2-3 டைம் பல்ஸ் மோடில் அரைச்சா போதும். நல்லா இந்த அளவுக்கு அரைப்பட்டுரும். நமக்கு இந்த பேஸ்ட் மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிடக்கூடாது. 1-2 கொரன்னு இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பேனில் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் நெய், துருவி வச்ச 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். பாருங்கள், வறுத்தாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் கொரன்னு அரைச்சோம் இல்லையா, அந்த பருப்பு அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த பருப்பும் தேங்காயும் நல்லா ஒன்று சேரணும். அந்த அளவுக்கு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாகரி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இந்த கிளாஸில் தான் நான் 1 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்தேன். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் ஜாகரி பவுடர் சேர்த்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் சேர்த்துருக்கிற இந்த ஜாகரி பவுடரில் கல் மண்ணுன்னு எந்த தூசியுமே இருக்காது. அதனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன். ஒருவேளை உங்களுக்கு கல் மண் இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா அது தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறதுல எந்த கல்லு மண்ணும் இருக்காது. அதனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு திரண்டு வந்ததுக்கப்புறமா நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். இது ஆறதுக்குள்ளே நம்ம வெளி மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா கம்பு மாவு சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தோம். இதே கப்பில் 1 கப் அளவுக்கு கம்பு மாவு எடுத்துருக்கிறேன். இது கடையில் வாங்கின கம்பு மாவு தான். நீங்கள் வீட்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா ஃபைனாக ஜலிச்சு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ வந்து இந்த மாவு கம்ப்ளீட்டாக ஆறணும், நல்ல சூடாக இருக்குது. நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சிக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடுக்கு வந்துருச்சு. நம்ம இந்த மாவை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பிசைஞ்சு நீங்கள் கொழுக்கட்டை பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டாக வரும். பாருங்கள், மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை வேகும் போதே அரோமா பயங்கரமாக இருந்துச்சு வீட்டில். இப்போ ஒரு பட்டர் பேப்பரில் கொஞ்சம் போல் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க, ஒட்டாமல் வரணும். அதுக்காக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச அந்த கம்பு மாவில் இருந்து கொஞ்சம் போல் மாவு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கையிலையும் தட்டிக்கலாம், இல்லை சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தேய்ச்சி தான் எடுத்துருக்கிறேன். அந்த மாவை வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வர்றதுக்காக பவுல் வச்சு ரவுண்ட் ஷேப்புக்கு நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்சமாக பூரணம் எடுத்து நடுவில் வச்சு 2 பக்கமும் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கொழுக்கட்டை வந்து வேகிறதுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி ஒரு 3-4 மட்டும் இந்த மாதிரி நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து கொழுக்கட்டை அச்சில் வச்சு பண்ணுறது தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி இது தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த மாவு வந்து ஒட்டாமல் வரும். அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணால் இந்த மாவு எக்ஸஸ் மாவெல்லாம் உங்களுக்கு தனியாக வந்துடும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒரு லைட்டாக இந்த மாதிரி குழி மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பூரணத்தை கொஞ்சம் போல் எடுத்து இதில் வந்து சென்டரில் நம்ம உள்ளே தள்ளிடலாம். தள்ளிட்டு கொஞ்சம் போல் மாவு எடுத்து அந்த பூரணத்தை நம்ம கவர் பண்ணுறதுக்காக மாவு எடுத்து மேலாப்பில் அந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கொழுக்கட்டை வந்து இப்போது வேகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அச்சு வச்சு பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வேகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. மடக்கு கொழுக்கட்டை ஒரு 4 மட்டும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துருக்கிறேன். இது வந்து அடியில் வைக்கிறனால நமக்கு கொஞ்சம் உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. மேலாப்பில் ஒரு 6 கொழுக்கட்டை மட்டும் வச்சுருக்கிறேன். அடியில் இருக்கிறத நான் எதுவுமே வைக்கலை, 2 செட்டு தான் வச்சுருக்கேன். எனக்கு இதுவே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு இது ஆறி இருக்குது. நல்லா சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. அரிசி மாவில் பண்ணுறதை விட இந்த கம்பு மாவில் எனக்காக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அரிசி மாவை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கருப்பு கவுனி அரிசியில் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன். ஓவர் நைட் இந்த அரிசி நம்ம ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு. நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம குடிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா ஓவர் நைட் சோக் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் 6 மணி நேரமாச்சு கண்டிப்பாக ஊறணும். இப்போ இது ஊறியாச்சு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துருக்கிறேன். நம்ம ஊற வச்சோம் இல்லையா தண்ணி, எந்த அளவுக்கு என்ன கிளாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். எனக்கு வந்து 2.5 கிளாஸ் அளவுக்கு நம்ம ஊற வச்ச தண்ணி இருந்துச்சு. அந்த அரிசியையுமே குக்கரில் சேர்த்தாச்சு. காய்ச்சி ஆற வச்ச பால் 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ஸோ டோட்டலாக 4.5 கிளாஸ் அளவுக்கு நான் ஊற வச்ச தண்ணியும் பாலும் கலந்து 4.5 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு 10லேருந்து 12 விசிலுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 12 விசிலுக்கு நான் குக் பண்ணேன். லைட்டாக அந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக குக் ஆகிருந்துச்சு. இப்போ அதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு உங்கள் இனிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாகரி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்குற அந்த ஜாகரி பவுடரில் எந்த டஸ்ட்டும் இல்லை, அதனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கிஸ்மிஸ், முந்திரி பருப்பு, சன்ஃப்ளவர் சீட், பம்கின் சீட் எல்லாமே சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த பொங்கல் வந்து திரண்டு வரணும், அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும். இப்போ நம்மளோட சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நார்மலாக பண்ணுற சக்கரை பொங்கலை விட இது ஒரு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிஸ் எல்லாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகில் அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.